மற்றொரு தமிழ் நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி. நிலத்திலும் புலத்திலும் உள்ள அன்பு நெஞ்சங்களே, ஆர்வுயிர் தமிழ் சொந்தங்களே, சமகால நிகழ்வுகளை அவ்வப்போது அலசி ஆராய்ந்து கரைத்து கொண்டிருப்பது வளமை. அந்த வளமைக்கு ஏற்பவே இன்றும் உங்களுடன் சில விடயங்களை உரையாடலாம் என வந்துள்ளேன். நான் உங்கள் அன்பின் செல்வா. அரசியல் எல்லாத்துக்கும் அடிப்படையியல் அரசியல். அரசியலை நீ கற்க மறுக்கின்றாய் என்றால், அரசியலை நீ பேச மறுக்கின்றாய் என்றால், அரசியலை நீ செய்ய மறுக்கின்றாய் என்றால் நீ வாழ மறுக்கப்படுவாய். நீ சுதந்திர காற்றை சுவாசிக்க மறுக்கப்படுவாய். நீ உரிமையுடன் வாழ மறுக்கப்படுவாய். நீ உணர்வுடன் வாழ மறுக்கப்படுவாய். அரசியல் என்பது அவ்வளவு அடிப்படையான ஒன்று. உணவு உடை உறையுள் எவ்வளவு அடிப்படையான ஒன்று, அதுபோல் அரசியலும் எங்களுடனே, எங்களுக்காக பிறந்து எங்களுடனே வருவது. ஆனால் பலரை பார்த்தால் சொல்வார்கள், ஐயையோ அரசியல் சாக்கடை, நான் இதுக்குள்ள வரையில்லை, இதை பற்றி கதைக்கே இல்லை என்று. யார் அரசியல் சாக்கடை என்று உருவாக்கினார்கள்? நீ அரசியலுக்கு வரக்கூடாது எவன் நினைத்தானோ அவன்தான் சொன்னான் அரசியல் சாக்கடை என்று. ஒரு அரசியல்வாதியின் மகனை பாருங்கள், மகளை பாருங்கள், அரசியல்வாதியத்தான் வருவார். ஒரு நடிகரின் மகனை மகளை பாருங்கள், நடிகனாகத்தான் வருவார். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியுது அங்கதான் விஷயம் இருக்கண்டு. இலங்கையில் மகிந்தவன் மகனை பாருங்க, நாமல அரசியல்வாதி. அதுபோல இந்தியாவில், தமிழ்நாட்டில் கலைஞனுடைய மகன் ஸ்டாலின் அரசியல்வாதி. ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின் அரசியல்வாதி. கலைஞரின் மகள் கனிமொழி அரசியல்வாதி. அவர்களுக்கு தெரியுது அரசியலில் தான் விடயம் இருக்கண்டு. நடிகர் எடுத்து பாருங்கள், சிவாஜியின் மகன் பிரபு நடிகர், சத்யராஜின் மகன் நடிகர். அவர்களுக்கு தெரியுது அங்கே விஷயம் இருக்கண்டு. சிவகுமாரின் மகன் நடிகர். ஆகவே இந்த உலகம் பணத்தினை அடிப்படையாக கொண்டு பிரம்மாண்டமான ஒரு கம்பெனியாகத்தான் நிறுவப்பட்டிருக்கின்றது. பொருளுடையாரை இவ்வுலகத்தில் உடையார் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கின்றார். ஆகவே பொருளை, பண்டங்களை, பணத்தினை கையாளக்கூடியவனை இந்த உலகத்தை ஆண்டு வருகின்றார். அதுடன் அரசியலும் அவசியமாகின்றது. இந்த சித்தாந்தத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பணம் முதன்மை இல்லை, குணம்தான் முதன்மை என்றதெல்லாம் கதைக்கும் பொழுது நல்லா இருக்கலாம். வாழ்க்கைக்கு பணம் தேவை, அதுபோல் அரசியல் தேவை. இந்த தெளிவை புரிந்து கொள்வனவனோ அவன்தான் உலக ஒழுங்குக்கேற்ப மேல்தட்டு சிந்தனைக்குரியவனாக மாற்றப்படுகின்றான். மற்றபடி அரசியல் சாக்கடை என்று உங்களை சொல்லிக்கொண்டு நீங்கள் அப்படியே சிந்திக்காமல் இருங்கோ என்று சொல்லிக்கொண்டு அரசியல்வாதிகள் பெரிய முதலாளிகளாக மாற்றமடைகின்றார்கள். நீங்கள் சிந்திக்காமல் இருக்கும் பொழுதுதான் சாக்கடைகளாக மாறுகின்றீர்கள். இலங்கையினுடைய அரசியல் எடுத்து பார்த்தால், இலங்கையின் அரசியல் ஒரு அழகான ஒரு டிராமா. உலக மகாகவி, உலக நாடக கவி என்று நாடக மகாநதி, மகா நூலகம் என்று சிறப்பிக்கப்படுகின்ற அந்த ஷேக்ஸ்பியருடைய மிகச்சிறந்த நாடகம் போல் இருக்கும் இலங்கையினுடைய அரசியல். இலங்கையினுடைய அரசியலை பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வந்தால் உங்களுக்கு ஒரு சுவையான நாடகம் ஒன்று பார்த்த மாதிரி இருக்கும். இந்த ஜெயிலர் படம், ரஜினின்ற ஜெயிலர் படத்தில் சும்மா கிங் 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 அப்படி அங்கால ஒரு வில்லன் இங்கால ஒரு வில்லன் பெறா, அதை முறியடிச்சு கொண்டு அங்கால ஒரு ஹீரோ இங்கால ஒரு ஹீரோ, அந்த கடைசி சும்மா அந்த மாதிரி இருக்கும். அதுபோல அல்லது விஜயின் இந்த இப்போ வந்த கோட் படத்தை எடுத்து பார்த்தால், தந்த விஜய், ஹீரோவான விஜய் தோத்து கொண்டு போவார். திடீரென்று பார்த்தால் எல்லாம் மர்மமாக இருக்கும். அவன் பெறுவான், இவன் பெறான், சும்மா திகிலாக இருக்கும், ட்விஸ்டுவல் நிறைய. அதை விட இந்த ஜெயிலர் படத்தை விட, கோட் படத்தை விட இலங்கையின் அரசியல் சூப்பர் படம், சூப்பர் படம் பார்த்த மாதிரி இருக்கு. எனவே என்னுடைய அன்புக்குரிய மக்களே, இலங்கையினுடைய அரசியலை தொடர்ந்து பாருங்க, படத்தை பாருங்க, ட்ராமா பாருங்க. ஒரு காலத்தில் நாங்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் மறுதளித்தோம். நாங்கள் ஜனாதிபதிக்கு வாக்களிப்பை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று மறுதளித்தோம். அது ஒரு நல்ல முடிவாக இருக்கும் என்று நாங்கள் அதை செய்தோம். மஹிந்த வந்தார், முள்ளிவாய்க்கால் வரை எங்களை கொண்டே விட்டார். எல்லாம் முடிஞ்சு, இதுதானே, எல்லாம் முடிஞ்சு. அது சரி பிள்ளை என்றது ஒரு கருத்தியல் இருக்கா, எல்லாம் முடிஞ்சு ஜனாதிபதி தேர்தல்.
பின்னொரு காலத்தில் மஹிந்தனுடைய சகோதரன் கோத்தபாய ராஜபக்ச எலெக்ஷன் நிற்கும் பொழுது இந்த பார் சிங்கள மக்கள் மட்டுமே வாக்களித்து வெல்ல வைக்கக்கூடிய ஒரு வல்லமையை இதோ காட்டுகிறோம் பார் இந்த நாங்கள் என்ற மாதிரி அவங்க தங்களோட இராணுவ சிந்தனையும் அந்த மமதையையும் அந்த பிரச்சாரங்களில் கொட்டி விட அதை அள்ளிக்கொண்டு அப்படியே நீங்களானப்பா கடவுள், நீங்களாம் கடவுள் ரெண்டு மஹிந்தவையும் கோத்தபாய ராஜபக்சவையும் மக்கள் கும்பிட்டார்கள். பிறகு அதே மக்கள் கோத்தபாய சாப்பிட்ட வாழைப்பழம் புலியெல்லாம் போட்டு சாப்பிட்ட இடத்துலேருந்து ஓடிட்டார். இலங்கையெல்லாம் சும்மா அல்லோல கல்லப்பட்டது. பொருளாதார பிரச்சனை, பெட்ரோலுக்கு நிற்கிறோம்னா இல்லை அவர் எங்கேயோ அங்கே தாய்லாந்துன்ற மலேசியா எங்கெங்கேயோ எல்லாம் ஓடுறார். என்ன ஒரு நாளும் பெரிய புதிர் செய்தி மாதிரி இருக்கு. கொஞ்சம் கூட மதிப்பில்லாத, கொஞ்சம் கூட மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ரணில் ஒற்றை மனிதனை வந்து அப்படியே ஜனாதிபதி. இந்த அதிசயம் எங்கே நடக்குமா? உலகத்தில் எங்கே நடக்குமா? இங்கே நடக்கும். நீங்கள் ரோட்டில் பெட்ரோலுக்கு இருந்த நீங்கள், சாப்பாட்டுக்கு வெள்ள இருந்தீங்கள், கொரோனா பிரச்சனை நீங்கள் எல்லாத்தையும் காத்தவர் எங்களோட ரணில் தான். பிறகு நோமலாக ஒரு நாடு சுமத்தாக போயிடுச்சு. இப்போ இன்றைக்கு திருப்பி மறுபடியும் எல்லாம் கோட் டை எல்லாம் கட்டி எல்லாம் சப்பாத்தெல்லாம் போட்டு பெரிய பிரச்சார பீரங்கிகள் மாதிரி எல்லாரும் முழங்குறாங்க. அங்கால நாமல் எலெக்ஷன் நிற்க, இங்கால சஜித் வந்திருக்கார் புரியும்பா, அங்கால ரணில் வந்திருக்கார். என்ன நடக்குது? மக்களை என்ன செய்ய போறீங்க? ஒரு டீம் சொல்லுது நிராகரியுங்கோண்டு. இப்போ நிராகரித்தால், இப்போ நான் குறிப்பாக இந்த ஜனாதிபதி நிராகரித்தால் அந்த வாக்கு வந்து எப்படி தவறான முறையில் பயன்படுத்தப்படுமோ என்ற ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. அப்போ நிராகரித்தல் என்று ஒரு டீம் சொல்லுது. இன்னொரு அணியினர் சொல்கிறார்கள், நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் வலுப்படுத்த வேணும். இதுக்கு முன்னர் வந்து சிங்கள ஜனாதிபதிகள் எங்களுக்கு அந்த வாக்குரிமை, அதாவது உங்களுடைய வாக்குகளை தாருங்கள், நாங்கள் உங்களுக்கு தீர்வு பொதியை தாரோம் என்று சொன்ன எந்த கருத்தும் இங்கே நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே நாங்கள் இப்போ புதுசாக சங்கு எடுத்து ஊத போகிறோம். அந்த ஊதினம், இந்த சங்கு ஊதினம் இஞ்சால. அப்போ என்ன செய்கிறது மக்களே? நீங்கள்லாம் சொல்லணும் என்ன செய்யலாம். உண்மையில் இந்த ஜிஜி பொன்னம்பலம் அவருடைய அணியை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு ஒரு பெரிய பரம்பரை இருக்குது, சரிதானே? அவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, ஒரு அரசியல் நெறிமுறை ஒன்று இருக்கிறது. அவர்கள் ஒரு காலத்தில் ஜனாதிபதி தேர்தலாக தனித்து நின்றதாக நான் செய்தியிலே படித்திருக்கின்றேன். பின்னொரு காலத்தில், இந்த மஹிந்த காலத்தில் வந்து சிவாஜிலிங்கம் ஜனாதிபதி தேர்தல் நிற்கும் பொழுது நிறைய பேர் இங்கே சிரித்தார்கள். இது என்ன என்று சொல்லி. இப்போ அரியநேந்திரன் ஜனாதிபதி தேர்தல் நிற்கும் பொழுது இது ஒரு மிக சாணக்கியமான அரசியல், இதுதான் முக்கியமான திட்டம் என்று சொல்கிறார்கள். இங்கேயால் ஒரு டீம் வந்து விமர்சிக்குது. இது என்னென்று சொன்னால் இது ஒரு மிக அழகான ஒரு ட்ராமா, அழகான திரைப்படம். இதை பாருங்கள் மக்களே. இந்த அரசியல் ஒரு கொஞ்ச நாளில் வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். உண்மையிலே எங்களோட மக்களே நீங்களோட கவனிக்க வேணும். இலங்கையினுடைய அரசியலை இலங்கையினுடைய மக்கள் மட்டும் தீர்மானிப்பதல்ல. புலம்பெயர் சக்திகள் இதில் முக்கியமான ஒரு பணியை செய்யணும். இது வந்து ஒரு பூகோளமயப்பட்ட அரசியல். இலங்கையினுடைய அமைவிடமாக இருக்கலாம், அல்லது இலங்கை கொண்டுள்ள வெளியுறவு கொள்கைகளாக, வெளிநாட்டு தொடர்புகளாக இருக்கலாம். வெளிநாடுகளே மிக சக்தி வாய்ந்த நாடு எதை தீர்மானிக்குதோ அதுக்கு ஏற்பதான் 75% இங்கே நடக்கும். தமிழர்கள் இப்பொழுது பலமிழந்து இருக்கிறார்கள். எனவே பலமிழந்த தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரே சித்தாந்தத்துடன் ஒரே சிந்தனையுடன் என்ன செய்ய வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். இதில் ஆகப்பெரிய கவலைக்குரிய விஷயம் என்னென்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒன்று சங்கூத, இன்னும் ஒன்று அங்கால போய் ஊதிக்கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுக்குள்ளேயே ஒற்றுமையில் இருக்கும் பொழுது இதில் நான் எப்படி மக்களை தீர்வு சொல்கிறது? தீர்வுகள் உங்களுக்கு எதாவது கிடைத்தால் நீங்கள் விமர்சனத்திலே முன்வையுங்கள். நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் முடிய மீளவும் இந்த நகைச்சுவை படத்தை பற்றியும் நாடகத்தை பற்றியும் கதைப்போம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.